வீட்டுக்கு போகும்போது இதெல்லாம் எடுத்து போய் வை. என்னையா இதெல்லாம்? இது வட்டிக்காக வசூல் செஞ்சது. இது சூதாடி அவுத்துட்டு வந்தது. ஐயோ பாவம், எதுக்கு அவனுங்க வேட்டியை உருட்டு வந்திருக்க? என் வேட்டியை மட்டும் உருவனாங்கல்ல, பழிக்கு பழி, வேட்டிக்கு வேட்டி, சட்டைக்கு சட்டை. இப்ப ஐயா கூட சீட்டு விளையாடுறதுனால எல்லாருக்கும் பயம். வேட்டியை தூக்கி பிடிச்சிட்டு ஆடுறாங்க. ஆஹா, எல்லாம் அந்த தாயத்து பண்ற வேலையா? முன்னெல்லாம் சீட்டு பேசாம இருந்தது, இப்ப பாட்டே பாடுது. சிங் சிங். சரி சரி வா, வீட்டு போலாம். வேலை கிடைச்சியா? வரலனா அஞ்சல யாருது? எவரு சொல்ல பாத்திரம் வைக்கிறவனா? கொஞ்சம் இருக்க சொல்லு. இத வர. இல்லம்மா, என் புருஷன் தான். உன் புருஷனா? ஆமா, இந்த ட்ரெஸ்ல இது வரைக்கும் பார்த்தது இல்ல, அது அடையாளம் தெரியல. அவர் இப்ப திருந்திட்டாருமா. வட்டிக்கு கடன் கொடுக்கறாருன்னா பாருங்களேன். அது மட்டுமா? எல்லார் வேட்டையும் என் கையில. குட். ஆமா, எப்படி திடீர்னு ஆளே மாறிட்டாரு? எல்லாம் அந்த பணங்கொட்டா சாமியார் மகன்தான். யாரு? பணங்கொட்ட சாமியாரா? இல்லைங்கம்மா, பணங்காட்டு சாமியாரு. அவர்கிட்ட போய் என் பிரச்சனை எல்லாம் சொன்னேன். படிச்சுட்டு தீர்த்துட்டாரு. 10 பத்திரம் தைக்கிற பரம்பரையில அதை படிச்சு சொல்லிட்டாரு. என்ன ஓட்டுற? அம்மா, அந்த சாமியார் மந்திரிச்சு ஒரு தாயத்து கொடுத்தாரு. அத கொண்டு வந்து இவர் கையில கட்டினேன். அன்னையில இருந்து இப்படி மாறிட்டாரு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் பாக்குறாரா? என்ன அப்படி சொல்லிவிட்டீங்க? பில்லி சூனியம், காத்து கருப்பு வைக்கிறது எடுக்கிறது, அதான சூனியம். எல்லாம் பணக்காட்டு சாமியாரே பாத்துக்கிறாரு. அப்படியா? அப்ப நான் அவரை பாக்கணுமே. என்ன கூட்டிட்டு போக முடியுமா? யாருக்கா சூனி வைக்கணுமா? சொல்லுங்கம்மா, வச்சு விடுறேன். சும்மா இரியா, உன் வாயில நல்ல வார்த்தைகளே வராதா? அப்படி என்னங்கம்மா உங்களுக்கு பிரச்சனை? என்ன யோசிக்கிறாங்க? அடி அஞ்சல, என்ன பணக்காரவங்களுக்கு பணத்தை தவிர எல்லாமே பிரச்சனை தான். அம்மா எப்ப சொல்றாங்களோ அப்ப கூட்டிட்டு போ. எப்ப வேணாலும் போகலாமா? இத புடி. ஆமா, என் கையில இதை கொடுத்துட்டு நீ எங்க போற? இன்னும் ஒரு 5-6 வேட்டி ஆகணும். நிறைய கடனை கொடுத்து விட்டேன். அண்ட பரமேஸ்வரி, அகிலாண்டேஸ்வரி, ஓங்காரி, ரீங்காரி, திரிசூலி. அம்மா, இந்த போட்டோவில் இருக்கிற 5 பேரும் போன ஜென்மத்துல ஒரு நிறமாத கர்ப்பிணியை நிர்மூலப்படுத்தி இருக்காங்க. நிறமாத கர்ப்பிணியா? கர்ப்பிணியை கொலை செஞ்சு சாபத்துக்கு ஆளான இந்த 5 பேரும் புத்திர பாக்கியமே இல்லாம இந்த பூமியில சாவாங்க. இது சத்தியம். அதுக்கு பரிகாரம் இருக்க சாமி? பரிகாரம் இருக்கு தாயே, சொல்றேன் கேட்டுக்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு 7 கர்ப்பிணி பெண்ணுக்கு புடவை, பூ, மஞ்சள், வெத்தலைப்பாக்கு கொடுத்து அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. பாவம் செஞ்சவங்கள உன் புருஷனும் ஒருத்தங்கிறதுனால இந்த தாயத்தை அவன் கையில கட்டு. இந்த எந்திரத்தை வாசல்ல ஆணி அடிச்சு மாட்டிவி. சாமி, என் புருஷன் படிச்சவரு, இந்த காலத்து மனுஷன். அவர் கையில இந்த தாயத்து. அவன் கையில இந்த தாயத்து இருந்தாதாமா உன் கழுத்துல தாலி நிலைக்கும். போ தாயி, நம்பிக்கையோட நான் சொன்னதை செய்யி, நல்லதே நடக்கும். கொஞ்சம் இல்லையா? அம்மா, ஏயா இந்த ஓட்டம் ஓடி வர்றீங்க? இந்த வயிற்ற வச்சுக்கிட்டு என்னால உன் கூட ஓடி வர முடியுமா? நான் தான் வீட்டுக்கு வரமுடியல, நீ ஏன் பின்னாடி ஓடி வர இந்த வயிறோட? இந்த பாரு, ஏதாவது ஒண்ணு ஆயி போச்சுன்னா என்ன செய்யறது? அதெல்லாம் நீ ஒண்ணும் கவலைப்படாத, அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீ சொல்லிட்ட, என் மனசு கேட்கலையே. ஏயா, உன்னதான் வீட்டு பக்கமே ஆள காணோம். சரி, நாமளாவது போய் பாத்துட்டு வருவோம் அப்படின்னு வந்தேன். மருந்து வாங்க டாக்டர் கிட்ட போகணும்னு உங்க சொன்னா இல்லையா? டாக்டர் விட்டுக்கா, நான் எதுக்கு? நீ எதுக்கே வர்ற? துட்டு கொடுத்தா நான் போய் பாத்துட்டு வரேன். பணமா? திடீர்னு கேட்டா எப்படி? யோ, உங்ககிட்ட கேட்காம வேற யார்கிட்ட போய் கேட்க சொல்றேன்? நீயே இல்லன்னு சொல்லிட்டா நான் வேற யார்கிட்டயா போய் கேட்பேன்? அதுக்காக நீ ஏன் வர்ற? கூப்பிட்டு அனுப்பிச்சா நானே வந்துருப்பல்ல. அடியே, இப்படி எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? அடே, எங்க அப்பா பூமியா ஆடுது. ஆடியா? ஆடும். வாடி சக்காலத்தி. ஐயா, குத்துக்கலாட்ட நான் ஒருத்தி இருக்கிறேன், உனக்கு சின்ன வீடு கேக்குதா? சின்ன வீடு? அஞ்சல, என்ன இங்க ஒரே கூச்சல்? இது என்ன வீடா இல்ல சண்டை கடையா? உன் புருஷன் வந்தா சதா சண்டை தானே? நீங்களே சொல்லுங்கம்மா. நீங்களே கேளுங்கம்மா. இது கெட்ட கேட்டுக்கு சின்ன வீடு செட்டப் பண்ணி இருக்கு. அவன் என்னடா வயித்த தள்ளிக்கிட்டு வந்து இந்த ஆளுகிட்ட பணம் கேக்குறான். அவர் அப்படியே சொக்குப்படி போடுறான். சொக்குப்படி போடுறான், மூக்குப்படி போடுறான். யோ, நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிற? அஞ்சலிக்கு என்ன குறைச்சல்? அவளுக்கு என்ன நல்ல டயர் மாதிரியா இருக்கா? பின் எதுக்கு உனக்கு இன்னொருத்தி? அஞ்சலிக்கு இப்படி துரோகம் பண்ணலாமா? ஓ மை காட்! அம்மா, நீங்களும் விவரம் இல்லாம கேக்குறீங்களே. இவன் யார் தெரியுமா? என் ஃப்ரெண்டு சந்திரன் பொண்டாட்டி. வட்டிக்கு கடன் கேட்க வந்திருக்கா. ஐயோ, என்ன அஞ்சல இவ்வளவு நாள் பழகுற, உன் புருஷன் புரிஞ்சுக்க முடியல? என்னை தான் புரிஞ்சா. யோ, மன்னிச்சுக்கையா, விவரம் புரியாம பேசிட்டேன். உன் பேர்ல தப்பு இல்லடி. இன்னைக்கு என் ராசிக்கு வெள்ளிக்கிழமை மனவீர சண்டைன்னு பேப்பர்ல போட்டிருந்தான். இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா?
கொஞ்சம் இருமா, இது வந்துடுறேன். வெள்ளிக்கிழமை சொன்னதும் அம்மா படபடன்னு உள்ள போயிட்டாங்க. ஒருவேளை அவங்களுக்கும் வெள்ளிக்கிழமை பேப்பர்ல என்னன்னு பார்க்க போயிருக்காங்களோ? இந்தம்மா. ஐயோ, என்னம்மா இது? இங்க வந்து என் கால விழுந்துக்கிட்டு. நீங்க நல்லா இருக்கணுமா. உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். யோ, இந்த புடவை கிடைச்சதே போதும். உன் கணவன் ஒண்ணு எனக்கு தேவையில்லை. ஓசில கிடைச்சதும் உதறிடுவீங்களே. என்ன புடவை கொடுக்குறாங்க? அதுவாயா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு கர்ப்பிணி பொண்ணுக்கு புடவை கொடுக்கணும்னு பணங்காட்டு சாமியார் சொல்லிருக்காரு. அதான். உனக்கு இப்படி புடவை வாங்குற எண்ணமே கிடையாதா? என்னையா சொல்ற? அடுத்த மாசம் அம்மாட்ட புடவை வாங்குறேன், அதுக்கு நான் கேரண்டி. ஜோசியம் பாக்குறீங்களா? ஏமா ஜோசியம் பாக்குறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், போமா. படம் வடக்கிற வெயில்ல வந்தது, நான் வறண்டு போய் கிடக்கு. ஒரு வாய் தண்ணி கூட தாயி. கொஞ்சம் இரு, இத கொண்டு வர. இந்தா. வயிற்றுல சுமைய வச்சுக்கிட்டு படபடன்னு ஓடி வரப்படாத தாயி, மெதுவா வரணும். நீ நல்லா இருக்கணும் தாயி. ஆமா, நான் உண்டா இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? நாங்க சோசியம் சொல்றவங்க தாயி. ஆமா, நீ என் கைய கூட பாக்கலையே. முருகன் துணையால முகத்தை பார்த்தாலே முன்ன நடந்ததையும் இனிமே நடக்க போறதையும் சொல்லிடுவோம் தாயி. அப்படியா? அப்படின்னா எனக்கு பிறக்க போறது ஆனா பொண்ணான்னு சொல்ல முடியுமா? ஆனதான் பிறக்க போகுது. உன் வயசுல அந்த வெள்ள திருநாள்ல கிருஷ்ணன் அவன் தான் பிறக்க போறான் தாயி. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? அந்த கிருஷ்ணன் பிறந்ததும் தாய் மாமனை கொன்னா, உன் வயிற்றுல வளர்ற கிருஷ்ணன் பிறக்கிறதுக்கு முன்னே தாய் மாமனை கொன்னு இருக்கணும் இல்ல? என்ன சொல்ற நீ? நடந்ததான் தாய் சொல்லுத. எங்க கைய காட்டு. போன மாசம் உன் கூட பிறந்தத அல்ப ஆயுசுல போயிருக்கணும் இல்ல? உன் கையில சொல்லுதா அத்தா? ஆமா, நீ சொல்றதெல்லாம் உண்மைதா? ஐயோ, கொஞ்சம் கூட வா. இந்த போட்டோ கொஞ்சம் பாரு. நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு புரியுது தாயி. முதல்ல இருக்க 3 பேருடைய விதி முடிஞ்சு போச்சு. மத்த 2 பேரும் விதியோட என்ன விளையாடிட்டு இருக்காங்க. என்ன சொல்றமா? ஆச்சரியமா இருக்கா? உண்மையத்தான் ஆத்தா சொல்லுதேன். அந்த 3 பேரும் வரிசையா சொல்லி வச்ச மாதிரில செத்து போயிருக்காங்க. உனக்கு எப்படி தெரியும்? நாங்க வேடுவர் குலம். வேறவன் வந்து பதில் சொல்லுதான். அந்த படத்துல இருக்கவங்க எல்லாரும் வலிய போய் விளைய செய்தவங்க. வேதனையை அனுபவிச்சுத்தானே தீரணும். அதுதானே அத்தா விதி. ஐயோ, நல்லா பார்த்து சொல்லுங்க. அந்த போட்டோல இருக்கிற எல்லாருமே செத்துதான் தீரணுமா? அதுல உனக்கு என்ன அத்தா சந்தேகம்? அப்படின்னா அந்த பனங்காட்டு சாமியார் சொன்னது பொய்யா? பனங்காட்டு சாமியார் என்ன அத்தா சொன்னாரு? அவங்க எல்லாரும் ஒரு கர்ப்பிணி பொண்ணோட சாபத்துக்கு ஆளாயிருக்காங்க. அதனால அந்த போட்டோல இருக்கிற எல்லாருமே புத்திர பாக்கியம் இல்லாம சாக போறாங்கன்னு சொன்னாரு. இப்ப நான் உண்டா இருக்கேன். என் புருஷனுக்கு புத்திர பாக்கியம் வரப்போகுது. அதனால அவர் சாக மாட்டாருங்கிற நம்பிக்கையில இருந்தேன். அந்த நம்பிக்கையில மண்ணை அள்ளி போட்டுட்டியே. இப்ப நான் யார் சொல்றத நம்புறது? அந்த பணக்காட்டு சாமியார் சொல்றதையா இல்ல நீ சொல்றதையா? பணன்னு பேசுறதுனால விதியோட பாதையை மாத்த முடியுமா தாயி? சாமியார் சொல்லிட்டா சாதுல இருந்து தப்ப முடியுமாக்கும்? கொஞ்சம் நில்லுங்க. சாமியார் முடியும்னு சொன்னாரு, அதனாலதானே இந்த தகட மாட்டி வச்சிருக்கேன். தகடுனால தலை விதியை மாத்த முடியும்னா ஒவ்வொரு வீட்லயும் கதவுக்கு பதிலா தகடையில மாட்டி வைப்பாங்க. அம்மா, அப்படின்னா இப்ப என் புருஷனை காப்பாத்த வழி? எனக்கு தெரிஞ்ச சொல்லுதான் தாயி. அந்த படத்துல இருக்காரு, அவங்க வருஷப்படியா செத்துக்கிட்டு வராங்க. அதுவும் ஒரு சங்கிலி தொடர்பா வந்துகிட்டு இருக்காத்தா. அதனாலதான் கேக்குறேன், அந்த வரிசையில இருக்கிற என் புருஷனை காப்பாத்துறதுக்கு என்ன வழி? ஒரே வழிதான் தாயி. நடுவில் இருக்கிற உன் புருஷனை நகர்த்தி வச்சிட்டு அந்த சங்கிலி தொடரை நீயே முடிச்சுவே. நீங்க சொல்றது எனக்கு புரியல. ஆத்தா, நம்ம கழுத்துல போட்டுக்க தங்க சங்கிலியில ஒரு கண்ணி தேவைப்பட்டா என்ன செய்தோம்? கொலரால வெட்டி எடுத்து வச்சிட்டு அப்படியே சேர்த்துக்கிறோம் இல்ல? அதே மாதிரி உன் புருஷன் அந்த சங்கிலி தொடர்ல இருந்து வெட்டி எடுத்து வச்சிட்டு மீறி இருக்கிற விதியை நாமே முடிச்சிருந்தாத்தா. ஐயோ, கடைசியில இருக்கிற விதியை என் கையால முடிக்க சொல்றீங்களா? அப்படின்னா ராஜாவை என் கையால தப்பாச்சேன்னு நினைக்கிறியா தாயி? அந்த சாமியார் கொடுத்த தகட கழட்டி எரிஞ்சிட்டு தைரியமா போயிட்டு வாத்தா. விதியை முடிச்சிட்டுன்னு ரொம்ப சுலபமா சொல்லிட்டீங்க. அம்மா, நான் ஒரு பொண்ணு. வேற ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க. அந்த போட்டோல கடைசியா இருக்கானே ராஜா, அவன் கூட பிறந்தவ மாதிரி.
அவனை நானே ஒண்டா உயிர் வேணும்னா கண்டா உயிரை பத்தி கவலைப்படக்கூடாது தாயி. எத்த தின்னா பித்தம் தெரியும்னு நீ இருக்க, இத்த தின்னாதான் பித்தம் தெரியும்னு நான் சொல்லுவேன். அப்புறம் உன் கையில இருக்காப்ப நான் வாரேன். அம்மா முகத்துல சவக்கல் இருக்கிறவங்களை மட்டும்தான் நான் வரைவேன். என்ன நம்பு சாந்தி. கர்ப்பிணிய கொலை செஞ்சு சாபத்துக்கு ஆளான இந்த 5 பேரும் புத்திர பாக்கியமே இல்லாம இந்த பூமியில சாவாங்க. ஒண்டா உயிர் வேணும்னா கண்டா உயிரை பத்தி கவலைப்படக்கூடாது தாயி. எத்த தின்னா பித்தம் தெரியும்னு நீ இருக்க, இத்த தின்னாதான் பித்தம் தெரியும்னு நான் சொல்லுவேன். அப்புறம் உன் கையில இருக்காப்ப நான் வாரேன். தெய்வமே, என்னையே இப்படி சித்திரவதை செய்யற? பைத்தியக்கார மாதிரி ஆகிட்டியே. இத பாரு, எனக்கு என் புருஷன் தான் முக்கியம். அவர் கட்டின தாலி என் கழுத்துல நிலைக்கணும். என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அதோட அப்பாவை நான் காட்டி ஆகணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாராயிட்டேன். இத பாரு, இந்த 2 சீட்டை முன்னால போடுறேன். அதுல என்ன இருக்கும் அந்த மாதிரியே நடந்துக்கிறேன். ஒண்ணுல ராஜாவை கொன்னுடன்னு எழுதியிருக்கேன், இன்னொன்னு கொல்லாதன்னு எழுதியிருக்கேன். அப்புறம் உன் கட்டளைப்படி யாரது? பாலு? எப்படியா பயமுறுத்துறது? ஐயோ விடுக்கா. இந்த பாரு, இந்த 2 சீட்ல உன்னட என்னக்கா வந்தது வராதுமா? ஓ, பிறக்க போறது ஆனா பண்ணான்னு சீட்டு போட்டு பாக்குறியா? தூ முதல்ல எழுதி குடுமா. இந்த அக்கா, நீ நினைச்சதான் அதுல இருக்கும். வேணா பாரு. ராஜாவை கொன்று விடு. எனக்கு காபி வேணாம், தம்ஸ் அப். Better 1 coffee and 1 thumbs up. மாப்ள, நவடேஸ் நான் காபி சாப்பிடுறது இல்ல. அப்படியே உனக்கு பிடிச்சது நீ கேட்ட, அதுல என்ன இப்போ? சரி, வேலை கிடைச்சாச்சு. இப்போ நீ எங்க தங்க போற? அதான்டா தெரியல, சீப்பா ரூம் பார்த்து தங்கணும். சீப்பா ரூமா? எதுக்குடா? மாப்பிள்ளை வீட்டுல வந்து தங்க. மாப்பிள்ளையா? எனக்கு எதிரா மாப்பிள்ள? நீ என்ன மாப்பிள்ளை தானே கூப்பிடுவேன். என் வீட்டுல வந்து தங்க. ஓ வீட்லயா? சரியா வராது மாப்பிள்ள. ஏன் சரியா வராது? மாப்பிள்ள, நீ புதுசா கல்யாணம் முடிச்சவன், நான் ஏன் கரடி மாதிரி? ஓகே, கரடி இல்லாத போதுதான் பூஜை. மாப்பிள்ள, நான் எப்பயுமே இருப்பேன். அப்படியா? ஒண்ணு பண்ணு, டெய்லி நீ நைட் ஷிஃப்ட் போயிடு. வேணா டிக்கெட் நானே ரிசர்வ் பண்ணி தரேன். மாப்பிள்ள, சின்ன வயசுல இருந்தே நானும் சாந்தி ஸ்கூல்ல ஒன்னா படிச்சோம், காலேஜ்ல ஒன்னா படிச்சோம். அவ்வளவு ஏன் உங்க 2 பேருக்கு லவ் லெட்டர் பாஸ் பண்ணதே நான் தான். இல்லைங்களே, இருந்தாலும் கல்யாணம் ஆயிட்டாலே பொம்பளைங்க மாறிடுவாங்க. அதனால நான் ரூமே பாத்துக்கிறேன் மாப்பிள்ள. நோ நோ நோ, யூ ஆர் ஜஸ்ட் இன்சல்டிங் மீ. நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். மத்த பொம்பளைங்க எப்படியோ, ஆனா நம்ம சாந்தி அப்படி இல்ல. யூ ஆர் கமிங். நீ என் வீட்லயே வந்து தங்கு. உனக்கு கிடைக்கிற மரியாதையே வேற. ஓகே சாந்தி, நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்கான்னு பாரு. யாரு? ஹாய் சாந்தி. சாந்தி, என்ன சாந்தி, வீட்டுக்குள்ள வந்தவன வான்னு கூப்பிடாம மலைச்சு போய் பாக்குறேன்.
அதான் வந்தாச்சே. வான்னு வேற கூப்பிடணுமாக்கும். நான் தான் அப்பவே சொன்னதுல, கல்யாணம் ஆனவங்க தனிமையை விரும்புவாங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ண நான் விரும்பல. உன் ஒய்ஃபுக்கு என்ன கண்டாலே பிடிக்கல. இட்ஸ் நாட் டூ லேட். நான் ஹோட்டலே தங்கிக்கிறேன். நம்மளும் ஆபீஸ்ல தினமும் சந்திக்க போறோமே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அவ ஏதோ ஒரு மூட்ல சொன்னது நீ பெருசா எடுத்துக்காது. அதுக்கெல்லாம் மாப்பிள்ள நான் நோ, என்னோட நட்பை நீ இழக்கணும்னா நீ வெளியே போய் தங்குறதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனும் இல்ல. பாலு, என் ரூம் எங்க இருக்கு? That's good. Come. ஊத்தி கொடுத்தாண்டா ஒரு ரவுண்டு, இந்த வேன் சுத்துதடா பல ரவுண்டு. எனக்கு இன்னொரு ரவுண்டு போச்சு. ஐயோ, போதையும் இறங்கிடுச்சு. ஏய், 2 பேரும் கீழே இறங்கி வாங்கடா. குடிச்சது நாட்டு சரக்கு நல்லா ஏறிடுச்சு. எப்படி இறங்கி வாங்க? ஏண்டா, எனக்கு ஒண்ணு ஏறலையே. இன்னும் கொஞ்சம் போட்டேன்னு வச்சுக்க, டாப்ல போயிடுவேன். போட்டுக்கவா? போட்டுக்க மச்சி. ஓகே, கூடுறா. சின்ன பையா, சின்னதாவே கூடுறா, இல்லைன்னா சிக்கல்ல மாட்டிப்பேன். ஓகே மை பாய்ஸ், let us all get down. அவங்கிட்ட அந்த பாட்டில பிடிங்க, என்கிட்ட போடு. நான் டக்கரா பிடிக்கிறேன் பாரு. போடு. நான் ஸ்ரீகாந்த் மாதிரி கரெக்டா பிடிப்பேன்டா. பேட்ஸ்மேன்டா. கரெக்ட். ஐயோ, அப்படியா? மகேந்தர் சிங் மாதிரி சிக்ஸர் அடிக்கிறான். புடி பாப்போம். எப்படி கரெக்டா பிடிக்கிறேன் பாரு. எல்லாம் ஒரே cricket. ஐயோ, ஏய், தண்ணிக்குள்ள தண்ணி பாட்டில போட்ட நீ தானே? ஆமா, நான் தான். அப்போ ஏய் மச்சி, எனக்கு நீச்சல் தெரியாதுடா. ஏய், எனக்கு தான்டா ஸ்விம்மிங் தெரியாது. தண்ணில எனக்கு ஒரு கண்டா இருக்குடா. ஐயா, உங்க யாருக்கு நீச்சல் தெரியாதா? போ. வணக்கம் அண்ணே. தாடா, ஒலிம்பிக் சாம்பியனு. ஐயா, எங்களுக்கு கொஞ்சம் நீச்சல் கத்துறீங்களா? ஓட்டாண்டா. ஐயோ. யோகராரா? இவன் கத்துக்கிட்டு போனா நீச்சல. Okay. வாங்க, வாங்க. என்னடா சின்ன பயலோட விளையாண்டு வாங்கடாங்க. பாலும் சாப்பிட்டு காப்பிட்டு இருப்பாங்கல்ல. நீச்சல்